ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெஜிஃபோம் மற்றும் பெட்ரோலை வச்சு எப்படி ஒரு பவர்ஃபுல் கம் மேக் பண்ணன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி உருவாதுன்னு சொன்னால் நம்ம ரெஜிஃபோத்தில் வந்துட்டு பெட்ரோலை நம்ம ஊற்றக்குள்ளே வந்துட்டு ஒரு உருவாகிற வந்துட்டு திண்ம திரவம் காரணமாக வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் கம் வந்துட்டு உருவாகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால் ரெஜிஃபார்ம் வந்துட்டு தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக வந்துட்டு பெட்ரோல் தேவைப்படும். நான் வந்துட்டு போத்தல் கொஞ்சம் பெட்ரோல் எடுத்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளாஸ்டிக் பெட்ரோல் தேவைப்படும் நம்ம இந்த பெட்ரோலையும் ரெஜிஃபத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோலை வந்துட்டு ரெஜிஃபத்தில் ஊற்றி காட்டுன்னு பாருங்கள் எப்படி ரெஜிஃபம் வந்துட்டு உருவுதுன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே வந்துட்டு பார்க்கக்கூடியதாகி இதில் வந்துட்டு இந்த உருவாகிற வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு கம் மேக் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துட்டு பெட்ரோல் வேகமாக வந்துட்டு ரெஜிஃபம் உருவுதுன்னு சொல்லி பெட்ரோல் ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம பெட்ரோலை வந்துட்டு ஊற்றுவோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு அந்த ரெஜிஃபத்தையை வந்துட்டு நம்ம உடைச்சி வந்துட்டு போடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துட்டு ரெஜிவ் முருகிருக்கேன்னு சொல்லி நம்ம வந்துட்டு சின்ன சின்ன துண்ணாக வந்துட்டு உடைச்சி வந்துட்டு ரெஜிவத்தை வந்துட்டு நம்மளோட பிளாஸ்டிக் பாத்திரத்துக்கு வந்துட்டு ஊற்றிருக்கிற அந்த பெட்ரோலுக்கு வந்துட்டு போடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துட்டு ரெஜிவம் கரையிறன்னு சொல்லி அந்த கரையக்குள்ளே வந்துட்டு அந்த பாருங்கள் அந்த வெளியில் வந்துட்டு அந்த க்ரே கலரில் வந்துட்டு அந்த உருவாகிற அந்த பதார்த்தமானன்றைக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த கம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்துட்டு உருவுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம டீக்கிட்ட அவ்வளோ ரெஜிவத்தையும் வந்துட்டு நம்ம உடைச்சி போடுவோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக வேண்டி புது ரெஜிவங்கள்லாம் வாங்க தேவையில்லை. உங்களோட வீட்டில் வெளியேற பழைய ரெஜிவங்களையே நீங்கள் எடுத்து வந்துட்டு இந்த கம்மை உருவாக்கலாம். நான் வந்துட்டு டீக்கிற அவ்வளோ ரெஜிவத்தையும் வந்துட்டு உடைச்சி வந்துட்டு அதுக்குள்ளே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அந்த ரெஜிவத்தை வந்துட்டு நம்ம அப்படியே கலக்கி போட்டு நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் குச்சலை வந்துட்டு அப்படியே செய்கிறேன், கலக்கி விட்றேன். இன்னும் கொஞ்சம் ரெஜிவத்தை வந்துட்டு நம்ம போட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் குச்சலை வந்துட்டு நம்ம அதை கலக்கிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்துட்டு ஐஸ்கிரீம் குச்சியில் வந்து நம்ம நல்லா கலக்குவோம். ஃபுல்லாக கலக்கினா தான் அந்த ரெஜிவம் வந்துட்டு உருவும். ரைட், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்துட்டு அந்த கம் அந்த க்ரே கலரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கம்மை வந்துட்டு ஒரு பேப்பரில் வந்துட்டு ஒட்டுவோம். பேப்பரில் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒட்டி பார்ப்போம் எப்படி வந்துட்டு அந்த கம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பேப்பரில் வந்துட்டு கொஞ்சம் கம்மை வந்துட்டு ஐஸ்கிரீம் குச்சியில் எடுத்து வந்துட்டு பேப்பரில் வச்சு வந்துட்டு அப்படியே தேய்ச்சி விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கையில் வந்துட்டு படாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. கையில் பட்டாலும் வந்துட்டு ஒரு ஆபத்தும் இல்லை. சம்டைம் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு நெருப்பு இருந்துச்சுன்னா அதில் பிடிச்சி வந்துட்டு ஆபத்துக்களை கொண்டு வர வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்காக வேண்டி வந்துட்டு நெருப்பு இல்லாத இடங்களில் வேணுமென்னா வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த பேப்பரில் வந்துட்டு அப்படியோ நம்மளோட கம்மை வந்துட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஒட்டி வச்சு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு அப்படியே காய வைப்போம். ஏன்னா வந்துட்டு அப்படியே கம்மை வந்துட்டு ஃபிக்ஸாக ஒட்டி பிடிக்கிறதுக்காக வேண்டி அதில் ஃபுல்லாக வந்துட்டு தைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போயே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒட்டி பிடிச்சி பாருங்கள், பார்த்தோன்னே விளங்கும் உங்களுக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்துட்டு நான் மரக்குற்றி 2 எடுத்தேன். இதை வந்துட்டு நம்ம ஒட்டி பார்ப்போம் எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்குக்கு நிற்கன்னு சொல்லி. கொஞ்சம் அதிகமாக வந்து அதில் வச்சு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த மரக்குற்றியில் வந்துட்டு தேய்ச்சிடுங்க கம்மை. நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் குச்சாலையும் வந்துட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்றேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மற்ற மரக்குற்றியில் வந்துட்டு நம்ம வச்சு ஒட்டிடுவோம். ஒட்டி போடுவோம். அந்த வளைச்சி வந்துட்டு சைட்ல எல்லாம் வந்துட்டு அப்படியே நம்ம அங்கே வந்து கம்மை வந்துட்டு ஒட்டுவோம். அப்போ கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு நிற்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டி முடிச்சிட்டோம். இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு காய வைப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ப்போம் எப்படி ரிசல்ட்ஸ் தருதுன்னு சொல்லி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 செங்கல் வந்துட்டு நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த செங்கலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட கம்மை வந்துட்டு ஒட்டி பார்ப்போம். செங்கல் வந்துட்டு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கே, அந்த கம் வந்துட்டு ஒட்டுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இந்த செங்கலை ஒட்டிச்சனாலே நமக்கு வந்துட்டு சக்ஸஸ் தான். ஏண்டா அவ்வளோ பாரமான செங்கல்ல வந்துட்டு இந்த கம் வந்துட்டு ஒட்டினா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு கம் எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு செங்கல் பெருசுங்கிறத நாடி கொஞ்சம் அதிகமாக கம் எடுத்த மாட்டேன் வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒட்டுதா ட்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி விட்றேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செங்கல் அந்த மேலே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு கம் அப்ளை பண்ணுங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு அப்ளை பண்ணி போட்டு அந்த ஐஸ்கிரீம் குச்சால் வந்துட்டு ஃபுல்லாக தேய்ச்சிடுங்க. ஏன்னா வந்துட்டு அதிகமாக அப்ளை பண்ணால் தான் வந்துட்டு செங்கலில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே தேய்ச்சிடுங்க. நான் வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் குச்சாலே வந்துட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருக்கேன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது தேய்க்க வந்துட்டு கையில் வந்துட்டு படையும் பாருங்கள். வந்துட்டு பிசின் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. நான் வந்து என் கையில் வந்துட்டு கொஞ்சம் துவைச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விளங்குது அந்த பபிள் கம்மில் அந்த பிசின் மாதிரி இந்த விளங்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு கையை வந்துட்டு நல்லா வந்துட்டு அப்பி பிடிக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அடுத்த செங்கலை வந்துட்டு மேலே வைப்போம். மேலே வச்சு போட்டு ஒரு 2 மணித்தியாலத்துக்கு வந்துட்டு பாருங்கள் கையே பாருங்கள் எப்படி அப்பிக்குன்னு சொல்லி. இதை வந்துட்டு நம்ம 2 மணித்தியாலத்துக்கு வைப்போம். 2 மணித்தியாலத்துக்கு பிறகு வந்துட்டு என்ன ரிசல்ட்ஸ் தருதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்மளோட பேப்பரை பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு நல்லா ஃபிட்டாகவே வந்துட்டு டைட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா டைட்டாக ஒட்டிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அந்த மரப்பலகையை பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாவ் வேறு லெவல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லா ஃபிட்டாக டைட்டாக வந்துட்டு ஒட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செங்கல்ல பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ மை காட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபிலம் ஆகி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்துட்டு இந்த கம் வந்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒட்டி அந்த இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு பவர்ஃபுல் கம்முன்னு சொல்லி. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒட்டுறதுக்கு வந்துட்டு இந்த கம்மை வந்துட்டு யூஸ் பண்ணலாம்.